ஹாய் விவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் மட்டன் தால்ச்சா. தால்ச்சா எப்படி செய்கிறதுங்கிறத செய்து காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். மட்டன் 400 grams, chili powder 2 teaspoon, coriander powder 2 teaspoon, turmeric powder 1 teaspoon, pepper 2 teaspoon, salt 2 teaspoon, clove 4, cardamon 4, cinnamon 2, jeera powder 1 teaspoon, curry masala 2 spoon, tamarind 1 small size, pandan leaf 4, green chilli 4, Toor Dhal 200 grams. இங்கே ஃப்ரெஷ் வெஜிடபிள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு இன்க்ரீடியன்ட் நியூவாக இருக்கும், அது ஆப்பிள். க்ரீன் ஆப்பிள். மேங்கோவுக்கு பதில் இதை நான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 big size brinjal, 3 potatoes, 1 apple, 1 big size green chilli, 1 tomato, 1 green banana. தோரம் பருப்பை வேக வைத்து எடுத்துக்கணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு டொமேட்டோஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், மட்டன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், வெஜிடபிள் எல்லாம் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி கரைச்சல், 200 கிராம் வேக வைத்த துவரம் பருப்பு வச்சுருக்கிறேன், மல்லி, புதினா, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஆயில் ஊற்றியாச்சு. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பாண்டன் லீவ்ஸ், பிரெஞ்ச் லீவ் எல்லாம் போட்டாச்சு. கட் பண்ணி வைத்த ஆனியன் ஆட் பண்ணுறேன். ஆனியன் நல்லா வதக்கிக்கணும். இதில் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் லேசாக வதக்கிக்கோங்க. இப்போ இதில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சிருந்த டொமேட்டோ போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணுங்க. ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கவர் பண்ணி வேக வைத்துக்கோங்க. மட்டன் வெந்துருச்சு. இப்போது வெட்டி வச்சுருந்த வெஜிடபிள் போடணும். கத்திரிக்காய் போடுறேன், பச்சை மிளகாய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், இப்போ ஆப்பிள் ஆட் பண்ணுறேன். எல்லா வெஜிடபிளும் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள்.
இப்போது மல்லி புதினா லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் மல்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போடுறேன். 1 ஸ்பூன் ஜீரா பவுடர். 2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர். 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கவர் பண்ணி வேக விடுங்க. இப்போ எல்லா வெஜிடபிளும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வைத்து வச்சுருந்த துவரம்பருப்பை அதில் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ புளி கரைச்சலை அதில் ஊற்றி கொதிக்க வைக்கணும். இப்போ டேஸ்டான சுவையான தால்ச்சா ரெடி. நீங்களும் இந்த தால்ச்சாவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது உள்ள போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.